கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக மு.க.ஸ்டாலினின் மகன் உதயநிதியிடம் கமல்ஹாசன் கைகட்டி நிற்பதாகவும் டிவி உடஞ்சா என ரிமோட் என்கிட்டதா இருக்கு என்று சொல்லும் கமல்ஹாசனின் அரசியல் அறிவு தேய்மானமாகிவிட்டதாகவும் நடிகை விந்தியா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். கமல்ஹாசன் கலைஞரின் மகன் ஸ்டாலின் சொல்றதே கெட்ட வார்த்தைன்னு பேசினார். கமல்ஹாசன் இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி கிட்ட கை கட்டிக்கிட்டு நிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்கு? அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியில வந்த உடனே அவங்க கட்சிக்காரங்க கேட்டாங்களா, சார் நம்ம நிலைமை என்ன, நம்ம என்ன ஆவோன்னு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்மள டார்ச் லைட்லயே நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்களா. அவங்க உடனே எத்தனை தொகுதி எந்த தொகுதின்னு கட்சிக்காரங்க கேட்டாங்களா. தொகுதியில இல்லப்பா, கையில டார்ச் லைட் புடிச்சுக்கிட்டு நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரு. இவங்க எல்லாம் இருக்காங்க. யாரோ கேட்டாங்களா, ஏன் சார் டார்ச் லைட்டை வீசி டிவி எல்லாம் உடைச்சிட்டீங்களே திமுகவை எதிர்த்து, இப்ப போய் அதே திமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே, என்ன இது நல்லா இருக்கான்னு. அதுக்கு கமல்ஹாசன் பதில் சொன்னாரா, டிவி உடைஞ்சா என்ன, ரிமோட் எங்க கையில தான் இருக்குன்னு. எவ்வளவு முட்டாள்தனம்! ரிமோட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்றது டிவி இல்லாம? இது எப்படி இருக்குன்னா, பொண்டாட்டி ஓடி போன என்ன அவ புடவை நான் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் எந்த அறிவுல அரசியலுக்கு வந்து பேசுறாங்கன்னு தெரியல. கமல்ஹாசன் இப்படி இருக்காருன்னா அந்த கட்சியில இன்னொரு மானஸ்தா இருக்காரு, அண்ணன் வைகோ. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல அவர்தான் சிறந்த சைக்கோ. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.